ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிண்டு ஃபுட்டிஸ் கிச்சனில் அடை செய்ய போகிறேன். அதுக்கு ஊற வைக்கிற பொருளெல்லாம் பாருங்கள். பச்சரிசி ஒரு பவுல் எடுத்துருக்கேன், கடலைப்பருப்பு ஒரு கப்பு, துவரம்பருப்பு ஒரு கப்பு, பாசிப்பருப்பு சின்ன கப்பில் ஒரு 3/4 கப்பு எடுத்துருக்கேன். உளுந்தும் அதே மாதிரி நிறைய போட்டோம்னா எடுக்க வராது, கொல கொலன்னு இருக்குங்க, அதுவே தான். அப்புறமா வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கின்னு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலர் அடை கலர் வர்றதுக்கு அது கலந்துக்கின்னு, இந்த பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம், ராவாவே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை மட்டும் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு. இப்போ நான் அதை மட்டும் தாளித்து இதில் கொட்டுறேன், கொட்டிட்டு அடை சுடுறேன். பாருங்கள், எல்லாம் போட்டுட்டேன், இதையும் போட்டுடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம், இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம அப்படி பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடலாம். காரெல்லாம் நம்ம போட்டு அரைச்சிட்ருக்குறோம், அது சரியாக வந்துடும். கருவேப்பிலையை போட்டுடுறேன். பாருங்க, பேன் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அடை வார்த்துடலாம். முருங்கைக்கீரை கூட சேர்ப்பாங்க, நம்ம சேர்க்கறது இல்லை. மெலிசா வேணால் மெலிசா ஊற்றிக்கலாம், திக்காக வேணால் திக்காக ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கினா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பாருங்கள், கீழ் பக்கம் சேர்ந்துச்சு. இப்போ திருப்பி போடுறேன். பாருங்கள், இப்படி ரெட்டிஷாக இருக்கும். பாருங்கள், அடை நல்லா செஞ்சு வந்துட்டு, இது எல்லா பருப்பும் சேர்ந்துருக்கு. 15 days ஒன்ஸ் இந்த ப்ரோட்டீன் எல்லாம் சேர்ந்தாப்புல நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. தேங்காய் சட்னி, புதினா சட்னி, வெல்லம் வச்சுன்னு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். வெண்ணெய் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.